ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள்லையே எப்படி நல்ல பழக்கத்தை கொண்டு வரலாம் மாற்றிக்கிடலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான். நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சேமிப்பாகட்டும், இல்லை ஒரு பொருளை நம்ம வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூர் போகணும்லாம் நினப்போம். பட் என்ன நினப்போன்னா போகவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சாச்சு நம்ம இந்த ஒரு இடத்த போய் பார்க்கணும். ஒரு தாஜ்மஹாலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் தஞ்சாவூர் கோவிலாக கூட இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு ஒரு மாவட்டமாக இருப்போம், தஞ்சாவூர் போய் நம்ம கோவில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ரொம்ப நாளாக ஒரு ட்ராவலை நம்ம பிளான் பண்ணுவோம். பட் போகணுங்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அது என்ன பண்ணுறது, ஆனால் அது நடக்கவே நடக்காது. அப்படியே அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது நம்மளுக்கு சரி வேண்டாம் விட்டுருவோம், நம்ம நினச்சது என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம். நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, அதை நம்ம சரியாக நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இங்கே கண்டிப்பாக கிடையாது. இப்போது அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அது எப்படி சாத்தியன்றதுக்கானது தான். முதல்ல நம்ம எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், நம்ம எதை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு அதில் 3 டைப் வேணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், அப்புறம் சிஸ்டம். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம எந்த காரியம் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும். இப்போது கோல்ஸ் ஹேபிட்ஸ் நமக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சிஸ்டம்னா அது என்ன எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸை இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு எமர்ஜென்சி நமக்கு ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதம் ஒர்க் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்போ அந்த 4 மாதத்தில் நம்ம போகலைன்னா என்னாகும், அதில் நம்ம பிஸ்னஸ் நட்டப்பட்டுரும். இப்போது அதையே நீங்கள் இல்லைனாலும் இந்தந்த வேலை இவங்க பார்க்கணும், இது அவங்கவுங்களோட பொறுப்பு. நீங்கள் இல்லைனாலும் அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் அந்த இடத்துல தேவைப்பட மாட்டீங்க, உங்களுக்கான ரெஸ்ட்டு கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ்மே பார்த்திங்கன்னா பாதிக்கப்படாது. அப்போது அதுதான் சிஸ்டம். இது ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், மேனேஜர்னால் இந்த வேலையை கரெக்டாக இப்போ இதை பார்க்கணும், எம்ப்ளாயினா கரெக்டாக இப்போ இதை பார்த்துடணும், கரெக்டாக நான் இல்லைனாலும் நீங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அவங்க வேலையை அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்து அதை கரெக்டாக ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணும்போது அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்கும். நம்ம எங்கேயோ போகிறோன்னாலும் நம்ம பயப்படாமல் நம்ம போயிட்டு வரலாம். சரியா? இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு நிறையா பேருக்கு சேமிப்பே இருக்கும். இப்போ ஒரு 1,00,000 ரூபா நான் சேமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 1,00,000 ரூபா சேமிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் சேமிக்கணும்னு நினச்சா போதுமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு 1,00,000 ரூபா சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ஒரு கோல் வேணும். எனக்கு கண்டிப்பாக 2025 பாதி நாள் ஓடிட்டு, அப்போ 2026 இதே ஜூன் மாதம் நான் 1,00,000 ரூபா சேர்த்து ஒரு பொருள் வாங்கணும்ப்பா, இல்லை கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் சேமிக்கிற பழக்கத்தை நான் கொண்டு வரணும். சரியா? அதுதான் ஹேபிட்ஸ். கண்டிப்பாக அப்புறம் நான் சேமிக்கணும்னு நினச்சா அது நடக்காது. அப்போது கண்டிப்பாக அப்போ நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 1,00,000 ரூபா எனக்கு வேணும் அப்படின்னா நான் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 8,000 ரூபா சேமித்தா தான் என்னால் 1,00,000 ரூபா சேர்க்க முடியும். அப்போ இந்த 8,000 ரூபா சேர்க்கணும். சரி, ஓகே, எனக்கு கோல் இருக்குப்பா, நான் சேர்க்குறேன் அப்படின்ற ஹேபிட்ஸ் இருக்குது. அப்போ அதை சிஸ்டமாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, லொட்டுலோஸுக்குன்னு எல்லாமே இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மந்த்லி சேலரி வாங்குகிறோம். மந்த்லி சேலரி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அமௌண்ட்டு ஒரு ஜுவல்ஸில் இப்போ நான் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த நகை சீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதை பே பண்ணுற மாதிரி நான் அதை போட்டு வைக்கணும் அந்த அமௌண்ட்டில். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐபியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இந்த நேரம் நான் இதை வாங்கணும், இந்த குறிப்பிட்ட பங்குல மட்டும் நான் வாங்கணும் அப்படின்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி வைக்கணும். சரியா? அப்போ அது நமக்கு சாத்தியம். அதே போல் இப்போ நம்ம ஒரு புக்கே படிக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம், இல்லை படிக்கிற பசங்களாகவே இருப்போம், காலேஜ் பசங்களாக. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா
அந்த வாரம் முழுக்க எப்படியோ ஸ்கூலுக்கு போய் ஓடிடும். அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். அப்போ நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, அந்த சனியே லீவும் முடிஞ்சிடும். எங்கள் அம்மா படிக்க சொல்லும்போது சனிக்கிழமை லீவு தானம்மா 2 நாள்னு சொல்லிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரை எங்கள் அம்மா படிக்க சொல்லுவாங்க, படிக்க மாட்டோம். ஆனால் அந்த திங்கக்கிழமை காலையில் அப்போ தான் சடை பின்ன எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. அப்போ தான் நான் புக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். எந்திரிக்கிறதே 7 மணியாக இருக்கும். அப்போ தான் புக்கு எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ சடை பின்னு போகும்போதெல்லாம் சரியான அடி விழும். 2 நாளாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ இங்கேயும் அடி வாங்கிட்டு போயிடுவேன்னா கடைசியில் பார்த்தா ஸ்கூல்லையும் போய் அடி வாங்குறது. இப்படியே தான் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு புக் படிக்கும் அப்படின்னா, இப்போ இந்த புக்கை முடிக்கணும், ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு முடிக்கணும் அப்படின்றது நான் கணக்கு பண்ணிடணும். சரியா? அப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 45 நிமிஷம் நான் படிச்சுட்டு தொடர்ச்சியாக ஒரு 15 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டு. சரியா? 15 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் ஒரு 45 நிமிஷம், அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு, அப்புறம் ஒரு 45 நிமிஷம் படித்தா 3 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் எனக்கு அதோட முடிஞ்சிடும். நான் படித்து முடிச்சிடுவேன். சரியா? அப்போது இதை சிஸ்டமாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இந்த கணக்குப்படி நான் படிக்கணும். இதுக்கடையில் என்ன ஆகும், முதல்ல என் மொபைல் ஃபோனை சைலண்டில் போடணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபோன் வரும். இப்போ கடைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்ருப்பாங்க, இல்லை ஒரு வேலை வந்திருக்கும், இல்லை ஒரு மெசேஜே வந்திருக்கும். அது என்னன்னு பார்க்க ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அப்படியும் நம்ம கவனம் சிதறும். ஸோ இப்படி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம மொபைலை நம்ம சைலண்டில் போட்டணும். இப்படி நிறையா இருக்குது. அதே போல் இப்போ ஒரு டூர் போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இப்போ டூர் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. முதல்ல நமக்கு எங்கே போகணும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படி அதை பற்றின வீடியோஸ் முதல்ல நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போது எனக்கு ஒரு 5 இடம் எனக்கு பிடிச்ச இடம் இருக்குப்பா. அப்போ 5 இடம் இருக்கும்போது யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அந்த இடத்த பற்றி பார்க்கும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இவ்வளோ பட்ஜெட் வேணுங்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல எங்கெங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஃபேமஸான இடம் இருக்குது, எதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஐடியாவாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றதுக்கான ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அப்போ அதை சிஸ்டமாக எப்படி கொண்டு வர்றதா அப்படின்னு பார்த்தா, மந்த்லி அதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொகையை நம்ம சேவ் பண்ணணும். 2000 3000 ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அது சாத்தியம். சும்மா 5 வருஷம் 10 வருஷமாக நம்ம போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அது என்றைக்கு நடக்க போகுதுன்னு நமக்கு அந்த ஆசையே அதோட நமக்கு முடிஞ்சிடும். அப்படிலாம் இருக்கவே கூடாது கண்டிப்பாக. அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கோல்ஸ், ஹேபிட், சிஸ்டம்னு இது 3மே இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். கண்டிப்பாக நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி சேவிங்ஸ், கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நிறையா வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எண்ணுவதெல்லாம் உயர்வு அப்படின்றத அடிப்படையாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.